எமிலியா கிளார்க் லண்டனில் பிறந்தாலும் அவங்களோட சைல்ட்ஹுட் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கு. பெரிய செலிப்ரிட்டி ஃபேமிலி அப்படிலாம் இல்லை, சினிமா பேக்ரவுண்டும் இல்லை. அவங்களுக்கு ஃபேம்னா என்னன்னு தெரியாமல் வளர்ந்த ஒரு பொண்ணு. அவங்களோட அப்பா தியேட்டரில் சவுண்ட் இன்ஜினியராக வேலை பார்க்குறாரு. லைட்டு, கேபிள்ஸு, சவுண்ட் செக்கு, அந்த மாதிரி அந்த பேக் ஸ்டேஜோட ஸ்மெல் தான் அவங்களோட ஃபஸ்ட்டு சினிமா ஸ்கூல்னு சொல்லலாம். அங்கே இருக்கிற ஆக்டர்ஸ்லாம் மேக்கப் போட்டு ரெடி ஆகிறத பார்த்துட்டு அவங்க மனசுக்குள்ளேயும் ஒன்று தோணுது, நான் இன்னும் இங்கேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களெல்லாம் பார்த்து ஒரு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் இந்த ட்ரீமுக்கு டைரக்ஷனோ மேப்போ ரூட்டோ இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவங்களோட ஒரு சின்ன நம்பிக்கை, அவ்வளோதான். ட்ராமா சென்டர் லண்டன். பேர் கிளாஸியாக இருந்தாலும் அந்த சென்டருக்குள்ளே எல்லாருமே கொஞ்சம் ப்ரூட்டல் தான் இருப்பாங்க போல். அந்த இடத்துக்கு போனப்போ எமிலா நிறைய பேர் என்ன சொல்கிறான்னா, உன்னை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க, உன்னால் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே சர்வே பண்ண முடியாது இப்படிலாம் சொல்கிறாங்க. எமிலியா ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருந்திருக்காங்க. அப்போது கிளாஸில் கான்ஃபிடென்ஸாக பேசக்கூட அவங்களால முடியல. அந்த டைமில் பல நாள் அழுதுகிட்டே அவங்க தூங்கி, பல நாள் பயத்தோடையே காலையில் கிளாஸுக்கு போய், இப்படி தான் அவங்க லைஃப் போயிட்டு இருந்திருக்கு. நம்ம நிறைய பேரோட வாழ்க்கையில் காலேஜ் படிக்கிற வரைக்கும் பெருசாக எதுவுமே தெரியாது, ஜாலியாக போகும். ஆனால் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ரியாலிட்டிக்குள்ளேயே நம்ம வருவோம். அதே மாதிரி தான் இவங்களுக்கும் பல ஆடிஷன்ஸ் போயிருக்காங்க, பல ரிஜெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க.